திரை கவர்ச்சி எப்போவுமே மங்கும், இன எழுச்சி எப்பவும் பொங்கும். என்னை யாரும் பார்க்க வர மாட்டான். எங்கள் அண்ணன் என்ன சொல்லுது, என் மகன் என்ன சொல்கிறான், என் பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்க வருவான். சீமானந்தே வெற்றி வாய்ப்பு கன்ஃபார்ம். எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் தான். இத்தனை வருஷம் மண்ணுக்காக மக்களுக்காக இங்கே யாருமே பேசல. சீமானே ஒரு ஆள் தான் பேசுகிறாப்புல. அவளுக்காக வெற்றி இருக்கும் கன்ஃபார்மாக. அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த 2000 கொடுக்குறோம் 2000 கொடுக்குறோம். அந்த 2000 எங்கே இருந்து வருது? ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ 2500 கொடுக்குறாங்கன்னா இன்னமும் 15 லட்சம் கோடியை கடனாத்தையும் ஆக்குவாளே தவிர எங்களுக்கு எந்த ஒரு திட்டம் வராது. இந்த காசு உங்களுக்கு எங்கே இருந்து வருது? எல்லாமே கடன் தான். அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்குலாம் ஒரு மெச்சூரிட்டி கிளியர் இருந்துச்சுன்னா விவசாயி. நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அரசியல் ஊருவேன். ஆனால் இது வரைக்கும் 23 வயசாச்சு ஒரு ஓட்டு கூட போட கிடையாது. என் மொதல் ஓட்டை இந்த வருஷம் நான் சீமானனுக்கு போட போகிறேன். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிட்டத்தட்ட 20 வருஷமா போராடிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு திரை கவர்ச்சி மூலமா ஃபர்ஸ்ட் கேப்டன் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும், மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ டிவிகே விஜயா இருக்கட்டும், இது அந்த வெற்றியை தட்டி படிக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த ஒரு திரை. இல்லை தற்காலிகமாக தள்ளி போடலாம் ஒழிய நிலையாக தடுக்க முடியாது. திரை கவர்ச்சி எப்போவுமே மங்கும், இன எழுச்சி எப்பவும் பொங்கும். நான் உங்களுக்கு நிரூபிச்சிருக்கேன். 4.5 லட்சத்துலேருந்து 36 லட்சம் வரை வந்திருக்கேன். அது யார் வந்தாலும் திரை கவர்ச்சிங்கிறது மங்கும். நீங்கள் உங்கள் முன்னாடி நிற்கிற கூட்டத்தை தக்க வைக்கணும்னா நீங்கள் அவன் வழியை உங்கள் மொழியில் கடத்தணும். ஆகச்சிறந்த கருத்துக்களை முன் வச்சு அவனை இருத்தணும். அந்த ஆற்றல் இருக்கான்னு பார்க்கணும். திரைக்க வச்சுன்னா இந்த மூஞ்சியை 4 தடவை பார்த்தா அதே மூஞ்சி தான் மங்கிடும். நான் என்னை யாரும் பார்க்க வர மாட்டான். எங்கள் அண்ணன் என்ன சொல்லுது, என் மகன் என்ன சொல்கிறான், என் பிள்ளை என்ன சொல்லுதுன்னு கேட்க வருவான். அப்போ இன எழுச்சி பொங்கும். எப்படின்னா, உன் வெயிட் அடித்தா நான் தேவைப்படுவேன், நிலத்தை பறிச்சா நான் தேவைப்படுவேன், மீனவனை சுட்டா நான் தேவைப்படுவேன். என் இனத்துக்கு ஒரு பிரச்சனைனா என்னை என் மக்கள் தேடுவான். ஏன்னா அது இன எழுச்சி. திரை கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி பொங்கும். புரிஞ்சிருச்சா? அதனால இதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு புரட்சிக்காரன் ஒரு போராளி நிற்க முடியாது. மாற்று அரசியல் வர டிவிக்கு திரும்பவும் இலவசம் 6 கேஸ் சிலிண்டரு, தங்கம், இது எந்த மாதிரியான இதாக இருக்கும்? அது மாற்று இல்லை, பெருத்தைய மாற்று. அதே திராவிட தீய ஆட்சி முறை இருக்குல்ல, தீய ஆட்சி, அந்த ஆட்சியின் ஒரு நீட்சியாக தான் நான் பார்க்குறேன். அவங்க 2000 நான் 2500. அப்போ எதுவுமே ஒரு மாறுதலான சிந்தனை இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், கல்வி கடன் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இதுவரை பெற்ற கடன் இல்லை. இனி என் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். 1 ரூபா கட்ட நம்ம உலகத்தரத்துக்கு கல்வியை கொடுக்குறேன். அதுதான் சரி. நான் இடைநிறுத்தலுக்கு 15,000 தரேன். ஏன் இடையில நிறுத்தணும்? கல்விக்கு கடன் 20 லட்சம். ஏன் கடன் கொடுக்கணும்? நான் கந்து வெட்டி இல்லையே கவர்மெண்ட்டு, நான் ஏன் கடன் கொடுக்கணும்? என் பிள்ளைக்கு கல்வியை கொடுக்குறது ஏன் கடமை. அதை தான் செய்யணும். அப்போ ஒவ்வொன்றுக்கு பேசக்கூடாது. தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னா தாலி கூட வாங்க முடியாதவனுக்கு எதுக்கு வாழ்க்கை மனைவி? தாலியை கட்டி உழைச்சி சம்பாரித்து வாங்கி கட்டுற வேலை வாய்ப்பு வருவாய்ப்பு இருக்கும் வாழ்க்கையை கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கு யோசிக்கணும். அவன் தான் தலைவன். புரியுதா? சீமானந்தே வெற்றி வாய்ப்பு கன்ஃபார்ம். எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் தான். இத்தனை வருஷம் மண்ணுக்காக மக்களுக்காக இங்கே யாருமே பேசல. சீமானே ஒரு ஆள் தான் பேசுகிறாப்புல. அவளுக்காக வெற்றி இருக்கும் கன்ஃபார்மாக. எதுக்காக இதில் காரைக்குடி சீமான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்? காரைக்குடி நல்ல வளமான பகுதி. சுற்றி ஏகப்பட்ட கல்வி நிலையங்கள் இருக்குது. முக்கியமான பகுதி. சுற்றி வர்ற எல்லாத்துக்குமே முக்கியமான பகுதி காரைக்குடி பகுதி. அந்த காரைக்குடி பகுதியில் ஏகப்பட்ட வளங்கள்லாம் இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணாமல் தரிசா கிடக்கு. அதை வளமாக்குறதுக்கு சீமானில் மட்டும் முடியும். அங்கே ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது. நாங்கள் எல்லாம் படிச்சுட்டு இந்த ஏரியாவில் முக்கால்வாசி பேர் படிச்சுட்டு வெளிநாடு தான் போகிறோம். மலேசியா, சிங்கப்பூர், குவைத், துபாய் எல்லாம் கல்ஃப் ஃபுல்லாக இங்கேருந்து எல்லாம் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்க ஆள். எங்களுக்கு இங்கேயே வேலை வாய்ப்பு வேணும். நாங்கள் எதுக்கு அங்கே போனோம்? பாலைவனத்தில் நாங்கள் போய் வேலை பார்க்கணும். இங்கேயே எல்லாமே இங்கே திருவாரூர் தொகுதியும் சரி, காரைக்குடி தொகுதியும் சரி, பக்கத்தில் பரமக்குடி தொகுதி எல்லாமே இங்கே இருக்குது. அவ்வளோ நிலங்கள் கிடக்கு, எல்லாமே இருக்குது. இப்போ சீமான் சொல்கிறப்பல சிங்கப்பூராவோ மலேசியாவோ நான் ஊரை மாத்துறேன் அப்படின்றது அது எந்த அளவுக்கு பாசிபிள்? அண்ணே சொன்னால் எல்லாமே நம்மளோட ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லை சிங்கப்பூர். இப்போ நம்ம போய் எதுக்கு அங்கே வேலை பார்க்க? ஒன்றுமே இல்லை. லீ குவான் யூ எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாப்புல. அப்போ அது அவரால் ஒன்றுமே இல்லை. சிங்கப்பூரால் முடியுதுன்னா எல்லாமே இருக்க நம்மளால முடியாதா? ஒரு சரியான தலைவன் வேணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாமே டிவிகே விஜய் அப்படின்ட்டு இருக்காங்களா? அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கும். ஒரு திரைமயம். ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, ஏன் சப்போர்ட் பண்ண கேட்டால் எதுவும் தெரியாது. அவ்வளோதான். நீங்களும் விஜய் ஃபேன்ஸா? இல்லை, நான் விஜய் டிவி பார்ப்பேன். நான் எல்லார் படமும் பார்ப்பேன். படத்தோட முடிச்சுக்கிறது. அது அரசியலுக்கு எடுத்து வரக்கூடாதுல. பிடிக்கும், உங்களை பிடிக்கும்னா உங்களை பிடிக்கும், அவ்வளோதான். அதை விட்டுட்டா உனக்கு தான் ஓட்டு அந்த இது இல்லை.
கண்டிப்பாக சீமான் அண்ணன் தான் கண்டிப்பாக செய்வார். ஜெயிப்பாரை விட மெஜாரிட்டி ஓட்டில் கண்டிப்பாக ஜெயிப்பார். ஏன் காரைக்குடியில சீமான் அண்ணன் ஜெயிக்கணும்? ஜெயிக்கும்னா இவ்வளோ வருஷம் ஒரு 20 வருஷம் காங்கிரஸ் ஆண்டுச்சு, ஒன்றுமே செய்யலை. நான் வந்து பக்கத்து ஒரு இளைஞனி தான். நான் இப்போ எனக்கு 20 வயசு ஆகுது. இது வரைக்கும் ஒரு தண்ணி வசதியோட எங்கள் ஊரில் இல்லை. ஒரு கம்மாய் தூர் வர்றது எந்த வசதியுமே இல்லை. ஒரு சாலை வசதி எந்த வசதியுமே எதுவுமே செய்யலை. அதனால் கண்டிப்பாக சீமான் அண்ணனை ஜெயிக்க வச்சு கண்டிப்பாக நாங்கள் எல்லா வசதியும் பெறணும்னு நினைக்கிறேன். எப்படி நம்புறீங்க கண்டிப்பா அவர் பண்ணுவார் அப்படிங்கிற? கண்டிப்பாக வருவார்னா எல்லாரும் வேறு மாதிரி எல்லாரும் இவ்வளோ மாதிரி இலவசத்தை அறிவிக்கலை. கண்டிப்பாக அவர் வாக்குறுதியே உங்களுக்கு நல்ல வசதியை கொடுக்குறேன், கல்வி வசதி, உங்களுக்கு உணவு வசதி, குடிநீர் வசதி தான் கொடுக்கும்னு சொல்கிறாரு. மற்றவங்க மாதிரி உங்களுக்கு 1000 ரூபா தரேன் 2000 ரூபா தரேன் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. அதனால கண்டிப்பாக சீமான் ஜெயிப்பார். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியலே பார்த்தாலே ஒரு கவர்ச்சி திட்டம் கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த கவர்ச்சி திட்டம் எதுவுமே இல்லாம எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது முதல்ல அந்த கவர்ச்சி திட்டம் இருந்துச்சு. இப்போ மாறிட்டாங்க மக்கள். ஏன்னா இவ்வளோ நாள் கவர்ச்சி திட்டம் கொடுத்து ஒன்றுமே செய்யலை. அதனால் இந்த திருப்பு கண்டிப்பாக நாங்கள் காரைக்குடி முக்க முடிவு எடுத்துனா கண்டிப்பாக சீமான் தான் ஜெயிப்பார். இப்போ ஒவ்வொருத்தர் 2000 ரூபா கொடுக்குறாங்க, 2500 கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்றாங்க, 8000 ரூபா. அண்ணன் சொல்கிற மாதிரி இந்த 2000 கொடுக்குறா 2000 கொடுக்குறோம். அந்த 2000 எங்கே இருந்து வருது? ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போ 2500 ரூபா கொடுக்குறாங்கன்னா இன்னமும் 15 லட்சம் கோடியை கடனாத்தையும் ஆக்குவாளே தவிர எங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் வராது. இந்த காசுல உங்களுக்கு எங்கே இருந்து வருது? எல்லாமே கடன் தான். அதெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க உங்களுக்கெல்லாம். தமிழக வெற்றி கழகம் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதில் உள்ள யாருமே ஒரு ஒழுங்கான தலைவர்கள் கிடையாது. ஒரு அந்த தலைவருக்கு ஒரு அவர் பேரை பற்றியே பேசுறதுக்கு, அவர் பேரையே பேப்பர் பற்றி பேசுகிறாரு. அப்புறம் என்னத்தை சொல்ல சரியா? உங்க ஊர் பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை பிரபு நிற்கிறாரு. பிரபு ஒரு நாள் இங்கே இருந்தார். ஒரு கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்தார். சும்மா எலெக்ஷன் நிற்க போகிற தெரிஞ்ச ஒரு நல்ல கட்டத்துக்கு போய் போனார் வந்தார். அவங்க அப்பா கருணாநிதி அவர் பெரிய குற்றவாளி. இந்த இப்போதான் எல்லாம் தெரிய வருது. அன்னை சீமான் நினைக்கிறனால இந்த ரூசிய கொலை வழக்குலாம் கருணாநிதி அவர் தான் பெரிய குற்றவாளி. இல்லை ரவுடி சீதை வச்சு மிரட்டிக்கிட்டு அவ்வளோ ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. டிவி இப்போ காரைக்குடி ஒரு ஸ்டார் தொகுதியா மாறி. கண்டிப்பாக. ஏன் என்ன எதுக்காக ஸ்டார் தொகுதியா? அன்னை சீமான் அண்ணன் நிற்கிறனால காரைக்குடிக்கு மட்டும் இல்லை உலக அளவில் காரைக்குடி தொகுதி இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க எந்த தொகுதி ப்ரோ? காரைக்குடி காரைக்குடி. எப்படி இருக்கு வெற்றி வாய்ப்பு? வெற்றி வாய்ப்பு ஒரு மெச்சூரிட்டி கிளியர் இருந்துச்சுன்னா விவசாயிக்கு. ஃபேன் பேஜ் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு, ஒரு மெச்சூரிட்டியா தோனி ஓட் போடணும்னா விவசாயிக்கு தான் போடணும். ஏன் அந்த மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த டிவிக்கே அப்படிங்கிறது? ஆமாம், அவர் நிறைய கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காருல ஐடியா. அதை போய் ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அவரை. ஏன் விஜய் வேண்டாம் சீமான் வேணும் அப்படிங்கிற மாதிரி? விஜய் வந்துட்டு படத்து சம்மந்தமாக தான் பேசுறாரு தவிர இது கொண்டாரேன் அது கொண்டாரேன்னு பேசுறது இல்லை. நம்ம சீமான் அவர்கள் நிறைய சொல்றாரு, இது கொண்டாரேன் அது கொண்டாரேன்னு சொல்றாரு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வீடியோலாம் இது பண்ணுறேன். அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு யங்ஸ்டரா? ஓகே தான். அஸ் ஆக்டராக அப்படி பண்ணலாம். பட் பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு ஆக்டராக ஃபாலோ பண்ணலாம் ப்ரோ. கிட்டத்தட்ட எப்படியும் 20-22 வயசு இருக்கும். அது சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஊரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஏதாவது வளர்ச்சி இருந்திருக்கா காரைக்குடிக்கா? வளர்ச்சி அப்படி ஒன்றும் பெருசா இல்லை. ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள்லாம் வேண்டாம், மாற்றம் வேணும். அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ எல்லாருமே ஒரு தோணலாவே இருக்கு, அந்த மாற்றம் வேணும். அந்த மாற்றம் கண்டிப்பா வேணும்ல. ஏன் அந்த இப்போ மத்தியில இப்போ நாங்களாம் இருக்கும்போது கூட அந்த புரிதல் கிடையாது. உங்களுக்கு எப்படி அந்த புரிதல் வந்துச்சு? பாக்குறோம்ல, வலைத்தளங்கள்ல பாக்குறோம். நம்ம ஊர்ல இருக்கிறோம், ஒரு ஊர்ல ஒரு மாற்றம் இல்லைன்னா நம்ம தானே ஸ்டெப் எடுக்கணும் கொண்டு வர்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு மாற்றம் சோசியல் மீடியானால அட்வான்டேஜஸா டிஸ்அட்வான்டேஜஸா? இப்போ சீமான் நம்ம இப்போ சோசியல் மீடியா திறந்தாலே டிவிக்கு எல்லாமே ஒரு ரீல்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு இப்போ நாம் தமிழர்ல வர மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப இந்த சோசியல் மீடியா வளர்ச்சினால அது டிஸ்அட்வான்டேஜ் தான். ஓட் பாதிக்கும்ன்றீங்க? ஆமா. இப்போ நம்ம இங்க பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் குக்கர் சின்னத்தை விட்டுருங்க. இப்போ சீமான் அண்ணன் விஜய் அப்படிங்கிறப்ப இங்க உங்க தொகுதி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில யாருக்கு நல்லா இருக்குன்றீங்க? பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு தான். விவசாயிக்கு. அது ஃபேன் பேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு. ஓட்டர் ஐடி வாங்கினா விஜய்க்கு போடுவாங்க, இல்லைன்னா சீமான். உங்களோட சப்போர்ட் யார்? சீமானுக்கு சார். சீமானுக்கு கண்டிப்பா மாற்றம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நான் வந்து சீமான் சாருக்கு தான் போடுறேன்.
நான் இது வரைக்கும் வந்து எனக்கு 23 வயசு அது இது வரைக்கும் நான் யாருக்குமே ஓட்டு போட்டது கிடையாது. சீமானனுக்கு போன வருஷம் வரைக்கும் கூட நான் சீமானனுக்காக ஒரு உறுதியாக நின்னதோ சீமானனை வரட்டும்னு முழு மனசாக நினச்சவங்களும் கிடையாது. சரி யார் யாரோ வராங்க சீமானனை வந்துட்டு போடுங்கன்னு நினச்சோம். இப்போ வந்து நாங்கள் வந்து விஜயை தாக்கலை. விஜய் வந்து சீமானனுடைய கொள்கை ரீதியாகவும் விஜயோட கொள்கையும் எடுத்துக்கிட்டா விஜய் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எப்படியோ அதோட ஒருபடி மேலே விஜய் வந்து இருக்காப்புல. புதுசாக அவர் இந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. இப்போவும் சொல்கிறேன், ஆனால் விஜய் அரசியலுக்கு வந்த புதுசில் நான் வந்து தலை ஃபேனு. நான் வந்து அந்த நடிகை அதெல்லாம் நடிகர் அந்த மாதிரி நான் பேச விரும்பல. ஆனால் விஜய் வந்தப்போ ஒரு சிம்பதி ஏற்படுச்சு. சரி விஜய் பாவம், விஜய் வந்து நல்லவர். நான் யதார்த்தமாக பேசுகிறேன், அவன் பேசுகிறனால இது தப்பா எடுத்துக்கிறாரு. ரசிகர்களுமே வந்து விஜய் ரசிகராக இருந்தாலும் அவன் தான் பேசுவாங்க. நான் சொன்னேன் சரி விஜய் நல்லவன், அவனுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அப்படி இப்படி பார்த்தா விஜயோட கூட உள்ளவங்க எல்லாருமே யாரும் ஒரு தெளிவான அரசியல் என்னன்னே தெரியல. கூட்டம் கூட்டிட்டான், இவங்க என்ன வேணாலும் பெஸ்ட் போட்டும்பா, கொள்கை அது இதுன்னு கத்தட்டும்பா அப்படி இப்படின்னு வர்றப்ப நான் வந்து இப்போ ஓட்டு போட போகிறது காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் டிகே பிரபு அவர் இருக்காப்புல. அவர் வந்து எப்படின்னா இண்டிவிஜுவலாக நம்ம இந்த பெண்கள் ரசிகர்கள் கூட்டம் விஜயோட கூட்டம் எப்படி வந்து விஜய் ரசிகர்கள் பின்னாடி போகிறாங்களோ அதே மாதிரி டிகே பிரபுங்கிற ஒரு யாருன்னா போன வருஷம் வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதே நிதர்சனமான உண்மை. இப்போதே வந்து ரீல்ஸை போட்டு ஊராக போயிட்டு பெண்கள் கூட்டம் அதிகமாகி விஜய்க்கு வந்து டிகே பிரபுக்கு ஓட்டு விழுகுதுன்னா அது ஆண்கள் மூலியமா அதிக ஓட்டு விழுகுதா பெண்கள் மூலியமா விழுகுதான்னு நீங்கள் வேணால் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் கணக்கெடுத்து பாருங்கள். பெண்கள் ஓட்டுதே அதிகமாக விஜய்க்கு விழுகும், விஜய் மூலியமா டிகே பிரபுக்கு விழுகும். ஏன்னா ரசிகர் ஒருத்தர் வந்து பிடிக்கன்னு நினைச்சு அவன் அரசியலுக்கு வரணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் அரசியல் பேசவே தகுதி இல்லாதவன். சீமானனுக்கு இந்த ஆட்டம் நான் ஏன் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணேன்னா தமிழ்நாட்டு அரசியல் ஏடிஎம்கே பார்த்தாச்சு, டிஎம்கே பார்த்தாச்சு. பிரேமலதாலாம் விஜயகாந்த்லாம் வந்து டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக வந்து முழுக்க இருந்தாப்ப அவரை ஓச்சது அழிச்சது எல்லாமே டிஎம்கே. ஆனால் இன்னைக்கு 2 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கும் 9 சீட்டுக்கும் போய்கிட்டு இன்னைக்கு பிரேமலதாலாம் திமுக போய் சேர்ந்துட்டா. திமுக வந்து ஒரு திருட்டு கட்சி. ஏடிஎம்கே திமுகவோட கட்சி ஆட்சி வந்து ஒரு ரவுடிசமாக இருக்கும். ஏடிஎம்கேவும் சேமாக கொள்ளையடிக்கிறதுல இருக்கும். ஆனால் ஒரு அராஜகம் இருக்காது ஏடிஎம்கேல. அதனால டிஎம்கேக்கு பதில் ஏடிஎம்கே வந்தால் பரவாயில்லப்பான்னு பாதி பேர் நினைக்கிறாள். இதே உண்மை. நான் என்ன சொல்கிறேன்னா சீமானனுக்கு ஓட்டு போடுங்க. தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் காரைக்குடி தொகுதியில் சொந்த மண்ணில் நிற்கிறாரு. டிகே பிரபு வந்து இந்த வந்து இன்டர்நெட்டு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ஓட்டு சேர்க்கறதே இப்போ அதிகமாகிடுச்சு. இளைஞர்கள் ஃபுல்லாக டிவிக்கு பின்னாடி போகிறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக்கில் 4-5 வீடியோ பார்த்துட்டு இவன் அப்புறம் உண்மையான கள அரசியலாக ஆராயணும். இவனை பிடிக்கும் அவனை பிடிக்குன்னு எவன் ஒருத்தன் ஓட்டு போகிறானோ அதுக்கு அவன் ஓட்டே போடாமல் போயிடலாம். நாட்டு மக்களுக்கு என்ன கொள்கை என்ன வைக்கிறாரு, யார் வந்தால் என்ன பண்ணுவோம். அப்பா கார்த்திக் சிதம்பரம்னா அப்பங்காலத்துலேருந்து அவங்க எல்லாமே நாட்டை கொள்ளையடிச்சாங்க. இந்த அரசியல் ரீதியாக அரசியல் இப்போ எலெக்ஷன் வரவும் இன்றைக்கி வந்து பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டு சீமான் இந்த ஊரே கிடையாது இந்த தொகுதியே கிடையாதுன்னு சொல்கிறேன். நானே சொல்கிறேன், நல்ல படித்த இளைஞர்களும் சரி படிக்காதவங்களும் சரி நல்ல ஆராயுங்க. விவசாயத்தை எவன் பேசுகிறேன், எவனுமே பேசுனது கிடையாது. ஒரு பெண்ணோட ஒரு பெண்ணை தொட்டு அவனை கொண்டுட்டு தானே நான் அந்த பிள்ளைய புதைப்பேன்னு சொல்கிறேன். எவனுமே சொன்னதும் கிடையாது. நானும் எனக்குலாம் எப்படா இந்த மாதிரி ஏதாச்சும் மேடை கிடைக்கும், நம்ம யதார்த்தமாக பேசுவோம். நான் இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் என்ன நினச்சேன், இல்லை சீமானனை சும்மா போய் சொல்கிறாப்புல கத்துறாப்புல காசு நிறைய இடத்துல இருந்து வருது அதனாலே கூட்டணி போக மாட்டேன்னு சொல்கிறாப்புல சும்மா அவர் வந்து செலவழிச்சுட்டு தர்றாப்புல அப்படி இப்படி இருந்தே போன வருஷம் வரைக்கும் என்னுடைய சீமானனை புரிதல் ஃபுல்லாமே எப்படி தான். நான் இன்றைக்கி நேரத்து எனக்கு வந்து நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது அரசியல் ஊருவேன். ஆனால் இது வரைக்கும் 23 வயசு ஆச்சு ஒரு ஓட்டு கூட போட்டால் கிடையாது. என் மொதல் ஓட்டை இந்த வருஷம் நான் சீமானனுக்கு போட போகிறேன். ஆனால் சீமானுக்கு தான் உண்டு. இங்கே காரைக்குடி நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் சீமானனுக்கே அதிக வாய்ப்பு உண்டு. ரீல்ஸ் மூலியமாக பிரபலமாகிற டிகே பிரபுக்கோ கிடையாது, சிட்டிங் எம்எல்ஏ மாங்குடிக்கும் கிடையாது, சாதி ஓட்டு வச்சு அரசியல் பண்ற தேர்போய் பாண்டியும் கிடையாது. அதுதான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்றோம்னா, இப்போ சீமானனுக்கு இந்த துண்டு சீட்டு கொடுக்க போட்டு ஒவ்வொரு ஊரா போயிட்டு வந்திருந்தா ஒருத்தர் உட்காந்துருந்தாரு, நோட்டை வச்சு பட்டோட பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட கொடுக்குறோம், தம்பி இப்போதையும் குக்கரிச்சு நான் 500 ரூபா கொடுத்துட்டு போனாங்க, நீங்க எவ்வளவு தம்பி கொடுக்குறீங்க? நாங்க காசெல்லாம் கொடுக்க மாட்டோம், நாங்க கை காசை போட்டு பெட்ரோல் கொடுத்து பேப்லெட் போட்டுட்டு இருக்கோம். அந்த டிக்கெட்ல இன்னும் 350 பேப்லெட் இருக்கு. 2 பேர் போயிட்டு ஒரு 4-5 ஊருக்கு நாங்க கொடுத்துட்டு வந்தோம். அவர் சொல்றாப்புல காசு வாங்கியாச்சு, 500 ரூபா வாங்கியாச்சு குக்கர் சின்னத்துல, காசு வாங்கிட்டு அது இப்படி சரி காசு நீங்க வாங்கிருங்க, அது உங்க காசுதே, ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு சொன்னா காசு வாங்கிட்டு எப்படி துரோகம் பண்றது, நாங்கள் குக்கருக்கு ஓட்டு போடுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அரசியல் புரிதல் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு அலங்காது. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.